ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல பேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லைன்னா ஒரு நம்பரோ அதுக்கு முன்னாடி வந்து ஆம், ஏதாவது வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த பேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பேங்க்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா, உங்க பேங்க் நம்பரை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு 8 டிஜிட் பக்கத்துல இருக்கும் சம்திங். ஓகேவா? ஸோ அந்த 8 டிஜிட் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காமனா இருக்கிறதுக்காண்டி ஒரு 4 to 5 டிஜிட்ஸ் வந்து 0 ஆட் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேங்க்ல நீங்க இத பார்த்திருப்பீங்க. உங்க ஐஎஃப்எஸ்சி கோடோட ஜாயின் பண்ணி உங்க அக்கவுண்ட் நம்பர் எழுதும்போது இன் பிட்வீன்ல வந்து ஏகப்பட்ட ஜீரோஸ் தெரியும். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா, உங்க ஐஎஃப்எஸ்சி கோடு பிளஸ் இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சர்டன் ரேஞ்ச் வந்து அது செட் பண்ண என்ன ஆம், காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்றதுக்காண்டி இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்றேன். செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எல்பேடுன்னு கொடுக்குறோம். ஸோ எல்பேட் மீன்ஸ் லெஃப்ட்ல வந்து நீங்க கொடுக்குற வேல்யூ விட அதிகமா இருந்துச்சுன்னா அவ்வளவு கணக்கு அந்த ஸ்ட்ரிங் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ வந்து நான் ஒண்ணுங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதுக்கு வந்து மொத்தம் அதாவது இந்த ஒண்ணுங்கிறது வந்து மொத்தம் 3 டிஜிட் இருக்கணும். ஆனா அங்க என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா 0வை ஆட் பண்ண சொல்றேன் அதை. சரியா? ஃப்ரம் ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா 001 அப்படின்னு வரும். நான் வந்துருச்சா? இப்போ இதுக்கு மேல இத வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன மாரி ஒரு அக்கவுண்ட் நம்பர் மாரி ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு 8 டிஜிட் நம்பர் சரிங்களா? ஆனா நமக்கு தேவையான டிஜிட் ஒரு 12 டிஜிட் தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இது உங்க அக்கவுண்ட் நம்பர்ன்னு திங்க் பண்ணுங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு? 12 டிஜிட் இருக்கணும். ஆனா நம்ம அக்கவுண்ட் நம்பரே டோட்டலா 8 டிஜிட் தான் இருக்குது. பட் ரிமைனிங் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட்ல வந்து அந்த அக்கவுண்ட் நம்பரோட முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0வ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட் நம்பருக்கு முன்னாடி எவ்வளவு எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு எல்லாமே அது 0 ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துரும். சரிங்களா? இப்ப தெரியுதா அவங்க எப்படி அந்த பேங்க்ல எப்படி இத யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு? சரி. இப்போ இதோட யூசேஜ் பார்த்தீங்க. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது மெயின்லி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு நம்பர் ஒரு லென்த் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாரி சினாரியோக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதோட சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற வேல்யூஸு அதோட லென்த் எவ்வளோ காண இருக்கணும். ஸோ நம்ம குடுத்த லென்த்தை விட அந்த வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா, அத வந்து 0 ஆட் பண்ணு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம குடுக்க இது 0 தான் ஆட் பண்ணணுமான்னா கிடையாது. நீங்க வேற எதனாலும் நீங்க குடுத்துக்கலாம். பட் இப்ப குடுக்கும்போது எரர் த்ரோ பண்ணுமா? த்ரோ பண்ணுது. ஏன்னா, அது ஸ்ட்ரிங்கா இருக்குது. ஸோ இத நீங்க இப்ப ஸ்ட்ரிங்கா உள்ள பாஸ் பண்ணீங்கன்னா, அது பாசிபிலிட்டீஸ். இப்ப உள்ள பாஸ் பண்ணீங்கன்னா வந்துருச்சா? ஏன்னா நீங்க எதோட கம்பைன் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. இன்டிஜர வந்து ஸ்ட்ரிங்கோட கம்பைன் பண்ண முடியாது. ஈவன் கன்கார்டினேஷன்ல அந்த எரர் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டா டைப் குடுக்குறீங்களோ, அதே டேட்டா டைப் பின்னால ஆட் ஆகுற மாரி பார்த்துக்கோங்க. நீங்க ஸ்ட்ரிங் குடுக்குறீங்கனாலும் பிரச்சனை இல்ல. குடுத்தீங்க அப்படின்னு நீங்க குடுக்குற வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஆல். பை. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஆல்.